கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். உபவாச நாட்களிலே 40 நாளும் சிலுவை தியானம், அதிகாலை வேளையிலே ஜெபத்திற்காக நாம் ஒரு செய்தியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ளே அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறே ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல், அவர் நமக்கு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே சிலுவையில நமக்கு என்னெல்லாம் செய்து முடித்தார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1லிருந்து 12 ஆகிய வசனங்களிலும் 53 பாயிண்ட் இருக்கு. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 53 பாயிண்ட் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது பிடிஎஃப்ல வேணும்னா கேளுங்க, வாட்ஸ்அப் மூலியமா அனுப்பி வைப்பேன். 53ஆம் அதிகாரத்திலே 53 பாயிண்ட் இருக்கு. அந்த 53 பாயிண்டும் முடிந்தால் வாசிக்கிறேன். உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல், சிலுவையிலே நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். உபவாச நாட்களிலே ஒவ்வொரு வேதபோதி நாம் தியானிக்கும் போது அவர் நமக்கா சிலுவையில பட்ட பாடுகள், ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இளங்கிளையை போலவும் என்று எழுதப்பட்டிருக்கு. மிருதுவான புதிதாக தோன்றிய கிளை என்று எழுதப்பட்டிருக்கு. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேர். இந்த பூமியிலே எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். பூமி முழுவதும் பொல்லாத உலகமா இருக்கு. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மனுக்குலம் முழுவதும் சாபத்தில் இருக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்றோமோ நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறோம். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவர் நமக்கா சிலுவையில பட்ட பாடுகள், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் 2000 ஆண்டு கழித்து இன்னும் நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் சிலுவையிலப்பட்ட பாடுகள், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். இன்றும் கூட எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான்
ஏகப்பட்ட காரியத்துல சிக்கிக் கொள்வாங்க. அவரை விட்டு தள்ளி போகும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் மறுபடியும் ஆரம்பிச்சிடும். இந்த காலவெளியில யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் பிரச்சனை, பாடுகள், போராட்டம், நிந்தை, அவமானம் எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா உள்ள வரும். 40 நாள் சிலுவை தியானத்திலே அவர் நமக்கு என்னெல்லாம் செய்து முடித்தார், அந்த மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கப்பட்ட பாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு தேவன் அருளிய அப்ப மினிஷன் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? காலை வேளையிலே அவரை எண்ணாமற் போனோம். அவரை எண்ணாமற் போனோம். நிறைய குடும்பத்திலே கர்த்தரை மறந்து இன்னும் அலைந்து திரியிற ஜனங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சில குடும்பத்துல சர்ச்சில் போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா மற்ற 6 நாள் இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்க்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னைய சொல்றேன், அதுல உங்களுக்கு நிறைய கருத்து கிடைக்கும். எங்க வீட்டுல எங்க அம்மா சின்ன வயசுல சர்ச்சுக்கு கூட்டு போனாங்க. எங்க அம்மா ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சாங்க. அதனால கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சதுனால அவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் சர்ச்சுக்கு போற பழக்கம் எங்க அம்மாவுக்கு உண்டு. அதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போனதுனால கிறிஸ்டியன் குடும்பம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல, தேவனை தேடல. இதுதான் என் வாழ்க்கையில வந்த ஒரு ப்ராப்ளம். நான் கர்த்தரை விட்டு சராசரி ஒரு மனுஷனா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். விக்கிரத்துக்கு அதிகமா மாந்திரியத்துக்கு மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில நிந்தை, அவமானம் எல்லாம் உள்ள வந்துச்சு. கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலியமாக என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே சொன்னாங்க. அந்த கட்டை உடைச்சு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரையும் நான் என்ன யோசித்து பார்க்கிறேன் அப்படின்னா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, ஐயோ அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்பேன். இதை ஏன் உங்களுக்கு காலைல சொல்லி தரேன் அப்படின்னா, சிலுவை தியானத்துல நம்ம என்ன பிரதர் யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கர்த்தரை விட்டு எப்பெல்லாம் தள்ளி போறோம். எத்தனை குடும்பத்துல கர்த்தரை மறந்து இஷ்டம் போல வாழக்கூடிய குடும்பங்கள் உண்டு. நம்ம நல்லா யோசித்து பார்ப்போமே. அவரை விட்டு, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் பிரச்சனைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கும். என் வாழ்க்கையில எனக்கு கடன் நிறைய வந்துச்சு. அந்த கடனுக்கு பின்னாடி என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன். நான் கர்த்தரை விட்டு இந்த பொல்லாத உலகத்துல போய் சிக்கி கொண்டேன். பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிக்கும்படி நமக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார் என்று கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தவன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம் அப்படின்னா ஏசாயா 53ஆம் அதிகாரம். இதை ஏன் உங்களுக்கு நான் காலையில சொல்றேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையிலே உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவியில் ஒரு பலன் வேணும். சரீரம் விடுவிக்கப்பட்ட நிலைமையில இருக்கணும். விடுதலையாக்கப்பட்ட நிலைமையில இருக்கணும். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கணும். சில குடும்பத்திலே இன்னும் பாவம் தொடருது. இன்னும் அசுத்தம் தொடருது. இன்னும் பழைய காரியங்கள் அப்படியே தொடருது. எதுவும் வேண்டாம் நமக்கு. இந்த காலவேளையில ஒரு தீர்மானம் எடுங்க.
ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவனோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். என் இதயத்துக்குள்ள எப்போ இயேசு கிறிஸ்து வந்தாரோ, அதுக்கப்புறம் தான் எனக்கு சமாதானம். என் இதயத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் இருக்குன்னு சொல்லி ஒன்னொன்னா பைபிள் வாசிக்கும்போது எந்தெந்த வசனத்து மூலியமா என் கூட பேசுறாரோ, அப்படியே தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு காலையில சொல்லி தரேன் அப்படின்னா, காலை வேளையில தேவனர்கள் எப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிறீங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம், ஒரு விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கா? இதுதான்ப்பா பொக்கிஷம். கிருபைக்குள்ள இவ்வளவு அடங்கியிருக்கு. நம்ம எல்லாரும் விடுதலையாக்கப்பட்ட சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ராஜரீக சந்ததி, ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனால் இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துக்குள்ளேயும், மோகச்சைக்குள்ளேயும், துரிச்சைக்குள்ளேயும், காம விகாரத்துக்குள்ளேயும், அசுத்தத்துக்குள்ளேயும், அருவருப்புகளையும், தீட்டுக்குள்ளேயும் எத்தனை குடும்பம் நாசமாய் கொண்டிருக்கு. எத்தனை குடும்பத்துல ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தார். முழு உலகத்துக்கும் ஜீவனை தந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு முகத்தை மறைத்துக் கொள்ளும் போதுதான் ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, போராட்டம் எல்லாம் ஆரம்பிக்கு. நிறைய குடும்பத்துல 40 நாள் சிலுவை தியானத்திலே நிறைய குடும்பத்துல கர்த்தருடைய ஆவியான பேசியிருக்கிறார். இந்த வருஷத்திலே எத்தனையோ குடும்பத்து மூலியமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கு. நிறைய குடும்பத்துல தவறாம செய்தி கேட்கிறீங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நானும் உங்களை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் தான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் தந்தார். உங்க கூட பேசுறதுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளவுதான். முடிஞ்சா டெய்லி ஒரு நிமிஷமா எனக்கா ஜெபம் பண்ணிக்கோங்க. காலம் கடைசியா இருக்கு. கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போகும்போது பிரச்சனை எல்லாம் உள்ள வந்தது. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். இயேசு கிறிஸ்துவை எண்ணாம போகும்போதுதான் இன்னைக்கும் நம்ம குடும்பத்துல சில குடும்பத்துல பிரச்சனைகள் தொடருது. வெளியில புறப்பட்டு போகும்போது என் கூட நீங்க வாங்கப்பா, என்னை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க, என் கூட நீங்க வாங்கப்பா, அவ்வளவுதான். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு முக்கியமான செய்தி ஓடிட்டு இருக்கு. அவரை எண்ணாமற் போனோம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கு? அவரை எண்ணாம போகும்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கு. கர்த்தரை மறந்து இஷ்டம் போல போகும்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கு. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவரை நாம் நினைத்து பார்க்கணுமா வேண்டாமா? நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அவரை நினைத்து பார்க்கணுமா வேண்டாமா? நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் நமக்காக வாதிக்கப்பட்டு அடிபட்டு நொறுக்கப்பட்டு எல்லாம் யாருக்காக? நமக்காக. நம்ம எல்லாரையும் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகணும். அதுதான் ரகசியம். இமை பொழுதுல மறுரூபமாக்கப்படணும். அதுதான் ரகசியம். நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். நித்திய காலமாக அவரோட வாழணும். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களா? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நம்ம என்னென்ன காரியத்தில் ஈடுபட்டோமோ நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு கிறிஸ்து காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு.
நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53 கையில பைபிள் எடுத்து வாசிங்க. முடிஞ்சா 12 வசனம் இருக்கு. அந்த 12 வசனத்தையும் மனப்பாடமா படிங்க. அவ்வளவு முக்கியமான வசனம். நமக்காக சிலுவையில் என்னெல்லாம் செய்து முடித்தார். 53 பாயிண்ட் இருக்கு. என்னோட வாழ்க்கையிலே எனக்கு பிடிச்ச அதிகாரம் எதுனா ஏசாயா 53. அவர் எனக்காக எப்படிலாம் பாடுபட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை ஆழமா தியானிங்க. தயவு செய்து கையில பைபிள் எடுத்து வாசிங்க. அவர் நமக்கு என்னெல்லாம் செய்து முடித்தார், நம்ம பரலோகத்துல எப்படி போய் சேரணும், இந்த பூமியில எப்படி வாழணும், என்ன செய்யணும், எல்லாம் கையில பைபிள் எழுதி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. ஆனா பைபிளை மறந்துட்டாங்க. அதனாலதான் வீட்டுக்குள்ள கடன், பிரச்சனை, போராட்டம், குடும்பத்துக்குள்ள ஏன் பிரிவினை வருது? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சைக்கு போறது இல்லை. ஒரு குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கப்படும். முடிஞ்சா குடும்பம் அந்த செய்தியை கேளுங்க, மறுபடியும் கூட கேளுங்க. நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்ம சமாதானமா வாழ்றதுக்காக நம்ம மேல என்னெல்லாம் தண்டனை இருக்கோ அந்த எல்லா தண்டனையும் அவர் சுமந்து கொண்டார். அதனாலதான் நமக்கு விடுதலை, நமக்கு சுகம், நமக்கு எல்லா பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நமக்குள்ள எல்லா பலவீனம், எல்லா பாவ, அக்கிரமம், துக்கம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்து கொண்டார். இந்த கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் நமக்கு தந்தரில் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல், இயேசு கிறிஸ்து மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை என்று எழுதப்பட்டு, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அதிகாலையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, சிலுவை தியானம் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாம் தியானிக்கும் போது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்முடைய ஆவியில் ஒரு பலன், நம்ம சரீரத்தில் எந்தெந்த காரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், அந்த கட்டுகள் இப்பொழுது உடைகிறது. ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்துகிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ள ஒரு தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தில் மீறல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான் ஆக்குவார் என்று எழுதப்பட்டு, இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் போது, நீதிபரரை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்ம எல்லாரும் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். அவர்களுடைய அக்கிரமத்தை தாமே சுமந்து கொள்வார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் தாமே சுமந்து கொள்வார் என்று தீர்க்க தரிசனமான ஏசாயா 53 நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய அக்கிரமத்தை தாமே சுமந்து கொள்வார்.
அவர் தம்முடைய ஆத்துமா மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்கா கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நம்ம அவருக்கு பிரியமானபடி வாழ்றோமோ, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போகிறோம். அதுதான் பெரிய கிஃப்ட். இந்த பூமியில வாழ்ற காலம் கொஞ்ச காலம், அவருக்காக நாம் வாழ வேண்டும். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று எழுதப்பட்டிருக்கு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகால வேளையிலே சிலுவை தியானத்தை நாம் தியானிக்கும் போது எந்த அளவுக்கு இன்னும் எந்தெந்த காரியத்துல நம்ம தாழ்த்தணுமோ அவருடைய சமூகத்துல அவருடைய பாதபடியில் அர்ப்பணிச்சிருவோம். அப்பந்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். ஹல்லேலூயா. யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இன்னைக்கு உள்ள அதிகால வேளையிலே உபவாச நாட்களிலே என் ஜெபத்துக்கு பதில் வருமான்னு சொல்லி சில குடும்பத்துல இணைந்திருப்பாங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ராஜாவை நம் சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளும் போது மனம் திரும்பி, நான் இப்படிலாம் வாழ்ந்துட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, இதயத்துல குத்தப்பட்டவனா மனம் திரும்பி தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி விட்டுணும். அவ்வளவுதான். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து, ஐயா நான் மனம் திரும்பிட்டேன், நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேன், அடுத்த ஸ்டெப் என்ன? ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். சில குடும்பத்துல தேவ பக்தினா என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும் என்று அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, காலையில இருந்து ராத்திரி வரிய நாவு அடக்காம தேவையில்லாம பேசிட்டே இருந்தாங்கன்னா அவங்க இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போயிரும். ஆனா அவங்க நினைப்பாங்க, நான் தேவ பக்தி உள்ளவன்பா, நான் காலையில ஜெபம் பண்ணிட்டேன், காலையில பைபிள் வாசிச்சிட்டேன், நான் ராத்திரி ஜெபம் பண்ணிட்டேன், ராத்திரி பைபிள் வாசின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பகல் நேரத்துல நாவை அடக்காமல் இருந்தால் அவங்க இருதயத்தை அவங்க வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. தன் இருதயத்தை வஞ்சித்து என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பனா கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நாவை அடக்கணும். இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது. முக்கியமான பாயிண்ட். தன்னை தேவ பக்தி உள்ளவனுடைய எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. 27ஆம் வசனத்திலே தேவ பக்தி உள்ள ஜனத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, திக்கற்ற பிள்ளை முதல் பாயிண்ட், இரண்டாவது விதவை இரண்டாவது பாயிண்ட், படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். அப்ப நம்ம உபவாச நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, திக்கற்ற பிள்ளைக்கு விதவைக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யறோமா? அவங்க படுகிற உபத்திரத்துல ஏதாவது விசாரிக்கிறோமா? உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லா சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஒரு குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பிரதர் செய்யணும்? முதல்ல நாவு அடக்கணும்பா. இந்த நாவுனால நிறைய குடும்பம் காணாம போயிட்டு இருக்கு, பிரிஞ்சு போயிட்டு இருக்கு, டைவர்ஸ் ஆயிடுது, கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. இந்த நாவு
தன் நாவை அடக்காமல், ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள என்ன சண்டை வருது, எப்படி வருது, என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஆழமா போய் விசாரிச்சு பார்த்தால், புருஷன் பொண்டாட்டி எப்பவுமா உட்கார்ந்து சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க இருதயம் காயப்பட்டிருக்கும். அவங்க இருதயம் வேதனைப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்க. வேண்டாம், நான் தனியா வாழ்றேன். அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது இருதயம் காயப்பட்டுருது. நெறைய குடும்பத்திலே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளியே தெரியாது. வீட்ல தான் இருப்பாங்க. ஆனா கணவன் மனைவி பேச்சுவார்த்தை இருக்காது. நெறைய குடும்பம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னு சொல்லி பார்க்கும்போது, ஏதோ ஒரு காரியத்திலே வீட்ல தான் இருப்பாங்க. ஆனால் உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பா மாசிலா சுத்தமான பக்தியா இருக்கிறது. முதல்ல நாவு அடக்கிரணும். இருதயத்தை வஞ்சிக்க கூடாது. 2வது திக்கற்ற பிள்ளையை விசாரிக்கணும். விதவைகள் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கணும். அவ்வளவுதான். இதை மட்டும் நம்ம செஞ்சா போதும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுன்னா என்ன? தேவ சித்தம்னா என்ன? பரிசுத்தமா வாழணும். தீமை வெறுத்து நன்மை செய்யணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். அவ்வளவுதான் நம்ம மேல வந்த கடமை. தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க பேசுற கிருபைக்காக நன்றிப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போய் வாழ்றோமோ, இனிமே எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும். எங்க இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா. நாங்க வாழணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. எல்லாரையும் உம்மோட இரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் முத்திரை போட விட்டு எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. எல்லாரையும் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வம்சத்துக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலுகி பெருகட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. அவங்களுடைய இதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க. புதிய நாளிலும் சில குடும்பத்திலே திருமண நாள் கொண்டாடுறாங்க, பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தினிகை ஜீவியம் கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்ணுவாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்க. குடும்பமா இணைந்து வளர்க்கத்த கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துல விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், அந்த பாவத்துல இருந்து வெளியில வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. காலவேளையில வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உம்முடைய கரத்துல பண்ணிடும். டிரைவிங் லைன்ல போறாங்க எல்லாருக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுதிருக்க ஆயத்தமா இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கடன் பிரச்சனை இருக்குங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இன்னைக்கு உள்ள தேவையை சந்திங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கடன் பிரச்சனை நிறைய குடும்பத்திலே. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உபவாச நாட்களிலே அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்று. தேவன் அருளி அப்போ மனுஷன் மூலமா இணைந்துக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பலவீனத்தோடு யாரெல்லாம் படுக்கல இருக்காங்களோ, உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க, தீர்காயுசு தாங்க. வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும்.
எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுதான் மெய்யான தெய்வம் அறிந்து கொண்டு இந்த பூமியிலே தேவ சித்தத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கும், உங்க பாதத்துல அர்ப்பணிக்கும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டாலும் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். எத்தனையோ குடும்பத்தில் புதுசாக இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.